வெல்கம் டு ஏகே கிராஃபிக்ஸ் சேனல். ஃபோட்டோஷாப் பற்றினா பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகினராக உள்ளவங்க ஃபோட்டோஷாப் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு மட்டும் நம்மளோட ஏகே கிராஃபிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் என்டர்பிரைஸ் பற்றினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் என்னென்ன ஒர்க் பண்ணின்னு சொல்லிட்டு இதில் காட்டும். கிரியேட் நியூங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு மொபைலு இல்லை கஸ்டமாக நம்மளே டைப் பண்ணனாலுமே வித்து ஹைட்டெல்லாம் பார்த்து நம்மளே இதில் டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ரேண்டமாக நான் சும்மா ஜஸ்ட்டு ஏகேன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணும்போது பிக்சலில் ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை சென்டிமீட்டரா இல்லை மில்லிமீட்டரான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் பொறுத்தல 72 இருக்குது. 300 கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒர்க்கு பொறுத்தளவு. கலர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா RGB ப்ளஸ் CMYK கலரில் வரும். பிரிண்டிங் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMYK கலரில் வரும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த மாதிரி போட போகிறீங்க, தமிழ் அந்த மாதிரி கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் RGB கலரில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்ல வேணுமா ப்ளஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம பிளாக் கலர் போர்டு மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலராக இல்லை ஒயிட் கலராக போட்டிருப்பாங்க. நம்ம இதில் உள்ள மாதிரி டிஃபால்ட்டாக ஒயிட்டே கொடுத்துக்கோங்க. இதுமாதிரி வித்து ஹைட் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் க்ரியேட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உண்டா. ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்து ஏதாவது ஒரு இமேஜ் ஃபோட்டோஸ் எது உள்ளே போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சீட் மாதிரி இருக்குது. இதில் என்ன நீங்கள் ஃபோட்டோஸ் இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்க உள்ள பாக்ஸில் ஏதாவது இமேஜஸ் எதுவும் உள்ளே போடணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைல் போய்க்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்த காலனில் வச்சுருக்கீங்களோ காலன் எந்த காலனில் வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு ஜஸ்ட் இமேஜஸ் எது வேணும்னா அதில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் ஓப்பன் ஆயிரும். இல்லை இப்படி வைக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் டாப் பண்ணிங்கன்னா போதுமானது. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ளஸ் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே அப்படி உள்ளே விட்டிங்கனாலும் போதும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்து பண்ணாலும் சரி, அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பண்ணாலும் இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேன்னு பார்த்து நீங்கள் ஜஸ்ட் இமேஜஸை உள்ளே ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் எது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நகட்டுறதாகட்டும் எந்த விதமே ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே லேயர் மூலிமா தான் உங்களால் இது பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியாமல் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்கில் இருக்குது. எனக்குள்ள இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நவருது உங்களுக்கு. இல்லை ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இல்லை வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். லாக்கை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் ப்ளஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் கலர் சேஞ்சஸ் ஆகட்டும் இல்லை நார்மல் மோடு பிளெண்டிங் மோடு இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். மாத்திரம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் மாற்றிக்க முடியும். இதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். குறைக்கிறதாகட்டும் கூட்டுறதாகட்டும் எல்லாமே இந்த லாக்கில் இருக்கும்போது இமேஜஸ் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி உள்ளே போட்டோன்னே இப்படி தான் இருக்கும். லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இதில் சேல் ஆகும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாட்டமில் லேயர் பார்த்தீங்கன்னா ஐபால் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, கண்ணு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஜஸ்ட் இது ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ளது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி தெரியுது பார்த்தீங்கன்னா. இது எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க மேலே ட்ராக் பண்ணி போடுறீங்கன்னா அந்த இதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐபால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மறைச்சி இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்னொரு லேயர் நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இதில் இந்த ப்ளஸ் கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் க்ரியேட் நியூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகிரும். இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ்ட்டு நீங்கள் லேயர் சொல்லி மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் டாப்பில். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அதில் நியூன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Shift+Ctrl+N இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் எத்தனை லேயர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி லேயர் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் போய் நீங்கள் லேயர் ஆப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா அது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் உண்டு. அதில் கொடுத்து நீங்கள் டெலிட் கொடுத்து எஸ் கொடுத்தா டெலிட் ஆயிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிசிலே பார்த்தீங்கன்னா டெலிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க பட்டன் இருக்கும், அதில் ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அந்த இது லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நேம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனு. ஜஸ்ட்டு பேக் பஸ் கீயை வச்சு ஜஸ்ட் இந்த இது ஆல்ரெடி இருந்த லேயர்ஸில் அழிச்சிட்டு லெட்டர்ஸில் நீங்கள் எதாவது டைப் பண்ணிக்கிறீங்கன்னா ரேண்டமாக சும்மா டைப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள்
கிளிக் பண்ணால் போனதும் அப்படியே டபுள்ஏ நான் போட்டிருந்தேன், அதில் ஏ காட்டுது பாருங்கள். இப்படி தான் நீங்கள் லேயரில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே லேயரில் டிஸ்டன்ஸ் தள்ளி இங்கே தள்ளி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங் மோடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் லேயர் கீழே பார்த்தீங்கன்னா அதில் டபுள் கிளிக் பண்ண லெட்டர்ஸ் கிட்ட வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் வந்து சேஞ்ச் ஆகிக்கணும். இப்போ இன்னொரு இமேஜஸை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்து ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இருக்குது. ஆல்ரெடி ஒரு லேயர் நம்ம வச்சுருந்தோம். அந்த லேயர் உள்ள பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்கி. எந்த லேயர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கோ அந்த லேயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். 2 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டாச்சு. பிளெண்டிங் மோடும் பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் மேலே இருக்கிறதுனால ஜஸ்ட் இதை பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் எழுதி இருக்கு பாருங்கள் லேயர்ஸ் பேனலில். இதில் போய்ட்டு நீங்கள் பிளெண்டிங் கொடுத்தீங்கன்னா 2 இது மெர்ஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் இந்த சிவன் ஃபோட்டோவும் ப்ளஸ் நார்மலாக ஒரு பேக்ரவுண்டு க்ரீன் கலரில் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த இது ரெண்டும் பிளெண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இது எது உங்களுக்கு சூட் ஆகுதோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான், பிளெண்டு பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லேயர் பேனல்ஸ் ப்ளஸ் சேனல் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கிரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பொறுத்தளவு. இதில் உள்ள பேனல்ஸ் எதுவும் எதிர்பார்த்தது இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் விண்டோஸ் ஆப்ஷன் மேலே போனீங்கன்னா டாப்பில் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேனல்ஸ் உண்டு. உங்களுக்கு 3D ஆக்ஷன் ப்ளஸ் நிறையா பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒர்க்குக்கு எந்த தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்களோ அந்த பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3Dங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா 3Dங்கிற பேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஜஸ்ட் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா அதில் ஏற மாதிரி இருக்காது, க்ளோஸ் ஆகிரும். எந்த பேனல்ஸ் வேணுமோ ஜஸ்ட் விண்டோவில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி பேனல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ண வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எசன்ஸ் ஸ்டைலாம் மாற்றிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா டாப் பாட்டமில் பாருங்கள், லேயருக்கு மேலே இருக்குது பாருங்கள், ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏரோ கிட்ட வச்சாலே உங்களுக்கு ஷோ ஆகும். எந்த ஒர்க் பேஸ் வேணுமோ அதில் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 3D கண்டென்ட் எதாவது எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சேஞ்ச் ஆகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும். ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பேஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எசென்ஸ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இதில் எதாவது ரிமூவ் பண்ணிட்டீங்க, இதில் உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா மோஷன்ஸில் இருக்குது. இல்லை தேவையில்ல ஏதாவது டெலிட் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு இமேஜஸ் இந்த பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நகர்த்திட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை டெலிட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அதிலே விண்டோஸில் போய்ட்டு ஒரு ஸ்பேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் மோஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மேனுவாக பார்த்துடலாம். ஜஸ்ட்டு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைல்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எண் கொடுத்து இமேஜஸ் நியூ பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, இப்போ ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப்ஷன் உண்டு. சேவ் அண்டு ப்ளஸ் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் மெனு பார்த்து உண்டு உங்களுக்கு. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் மெனு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுறது, கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் மெனு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதே மாதிரி கண்ட்ரோல் ஜெட்டுக்கு கண்ட்ரோல் அண்டு ரீடு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஜெட் அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எடிட் மெனுவில் உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸில் உள்ளே போடுறீங்கன்னா அதோட கலர் மோட் ஆகட்டும் ப்ளஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு கலர் கரெக்ஷன் ஆகட்டும் அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு மெனு மூலமாக தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இதில் பண்ணிக்கலாம். அதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். லேயர் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறது தான் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்னு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு லேயர்ஸ் பொறுத்தளவு டூப்ளிகேட் லேயரு, ரீநேம் லேயர் சேஞ்ச் பண்ணுறது, அதில் சொன்ன மாதிரி லேயர் மாஸ்க் அந்த எல்லா ஆப்ஷனுமே லேயர் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே இந்த லேயர் மெனுவில் உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட் இது டைப் பண்ணுறதாகட்டும் கேரக்டர் பேனல்ஸில் ஆகட்டும் எல்லாமே இந்த டைப்பிங் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இதில் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் மெனு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லா லேயர்ஸும் செலக்ட் பண்ணுறதாகட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும் எந்த ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த செலக்ட் மெனு எல்லாமே இந்த செலக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபில்டர்ஸை பொறுத்தளவு இந்த ஒரு ப்ளஸ் பிளர் ஆப்ஷன் ஆகட்டும் இந்த ஒரு பிளர்ரி மோடு கொடுக்குறது எல்லாமே இந்த ஃபில்டர் மெனுவில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 3D கண்டென்ட் ரிலேட்டட் எதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த 3D மெனுவில் உண்டு. வியூ மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் அவுட்டு ப்ளஸ் அரௌண்ட் போர்டு ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதாகட்டும் ப்ளஸ் அது எல்லாமே ஸ்க்ரீன் மோட் ஆகட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு ப்ளஸ் மெனு பார் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்க ஜூம் இன் ஜூம் அவுட்டு அது எல்லாமே இந்த ஃபிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாமே இந்த வியூ மெனுவில் உண்டு. விண்டோஸ் பொறுத்தளவு எந்த ஒர்க் ரிலேட்டடாக பண்ண போகிறீங்களோ அந்த மெனு 3Dயாக இல்லை எந்த கண்டென்ட் ரிலேட்டட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பண்ண விண்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா ஃபிட் இன் ஸ்க்ரீனில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வரும். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் ஆகிட்டு ஜூம் இன் ஆகும். எல்லாமே தான் அந்த வியூ மெனுவில் உண்டு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெனு ஃபுல்லாமே முடிஞ்சு விண்டோஸ் வரையும் பார்த்துருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே டூல்ஸ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் மூவ் டூல் ஆகட்டும்
ப்ளஸ் ரெக்டாங்கிள் டூல் ப்ளஸ் டூல் ஆகட்டும், கிரேடியன்ட் டூல், டெக்ஸ்ட் டூல் ஆகட்டும், செலக்டிங் டூல் ஆகட்டும், நிறையா கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி இப்போ பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு எந்த ஒரு டூலுமே உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும்னா ஜஸ்ட் அதில் நீங்கள் மவுஸில் ஏரோ ஜஸ்ட் அதில் டூல்ஸ் மேலே வச்சாலே போதும், உங்களுக்கு ஷார்ட்கட் ஆகும். மூவ் டூல் பொறுத்தளவு எந்த ஒரு இமேஜஸ் எதுவுமே மூவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வீன் காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் காட்டுது. ஜஸ்ட் அதை நீங்கள் அந்த டூல்ஸில் வச்சிங்கன்னா மட்டும் போதும், மவுஸ் கர்சரை ஒரு ஷார்ட்கட் சொல்லிவிட்டு அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு டூல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரோ மாதிரி கீழே தெரியுது பாருங்கள், டபுள் டேப் ஏற மாதிரி டஸ்ட்டு. நீங்கள் ஏரோ ஏதோ ஒரு டூல் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டூலுக்குள்ளேயே 4-5 ஆப்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஆப்ஷனு. எல்லா டூலுக்குள்ளேயுமே இன்னும் 2-3 ஆப்ஷன் உள்ளக்க பார்த்தீங்கன்னா கிட்டனா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பென் டூலில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பென் டூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பென் டூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் உண்டு, ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல்னு உண்டு. இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வரல அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டூலுக்கு மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒவ்வொரு டூல் பார்த்தா ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணுறது, ஒவ்வொரு டூல்ஸையும் நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த ஒயிட் பிளாங்கில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணோன்னா ஜஸ்ட்டு கிரேடியன்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே டாப்பில் எல்லாம் அதோட பேசக்கூடிய அது ரிலேட்டடாக ஒர்க் ஆகிற எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் போய் நம்ம உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ கிரேடியன்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். இல்லை மேனுவலாக நீங்கள் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே அந்த கிரேடியன்ட் ஆப்ஷன் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் எடிட்டர் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் எந்த கலர் வேணும்னு நினைக்கிங்களோ மேனுவல் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியாது பிளாக் கலரில். ஜஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் இருந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த கலர் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் சைடு கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதுமானது. கிரேடியன்ட் எடிட்டரில் போய் எடிட் பண்ணிக்கலாம். மேனுவலாக வேணால் நம்மளே எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதிலே அவங்களே ப்ரீ செட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நிறைய கலர்ஸ் கொடுத்துருவாங்க, பிங்க் ரெட்டுன்ட்டு. அது வேணாலும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எந்த கிரேடியன்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த ஒயிட் போர்டில் எழுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்லேயே கலர்ஸ் ஆகும். கிரேடியன்ட் கலர் வந்துடும். உங்களுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் போய்ட்டு சைஸ் ஆகட்டும், ப்ரெஷ் சைஸில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெஷ் டூல் நான் செலக்ட் பண்ணேன், அதில் சைஸ் குறைக்கினா குறைச்சிக்கலாம். எல்லோருமே டூல் ஆப்ஷன்னாலுமே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். அதில் போய் உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வச்சுட்டு ப்ரெஷ் டூல் ஆகட்டும் எதுவுமே அப்படி எடிட் பண்ணிக்கலாம். லேயர்ஸ் எதில் வச்சுருக்கீங்கன்னு கரெக்டாக கவனமாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷ் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதாகும். ரேண்டமாக ஜஸ்ட் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிவன் ஃபோட்டோவில் கலர் இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா கலர் கலெக்ஷன் கொடுக்கும். எந்த இதில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ண நினைக்கிங்களோ ஜஸ்ட் அந்த லேயரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லேயரில் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இமேஜஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உண்டு, இதில் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ்னு ஆப்ஷன் உண்டு. இதில் போய்ட்டு நீங்கள் பிரைட்னஸ் ஆகட்டும், கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், எந்த ஒரு ரேட்டட் உங்களுக்கு கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலருக்கு மாறுறதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எது ஓகேங்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த கர்வ்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேனல்ஸுங்கிற ஆப்ஷனில் RGB கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும் உங்களுக்கு பாப் ஆகும், க்ரீன் கலர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாப் அவுட் ஆகும். இல்லை அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஜஸ்ட் இப்போ க்ரீன் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலர் உள்ளது மட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு இமேஜஸ் ஆகட்டும் ப்ளஸ் ஒரு டெக்ஸ்ட் ஆகட்டும் அது எல்லாமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா டைப் டூல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டைப்பில் போய்ட்டு நீங்கள் எதாவது டைப் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக நான் டைப் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் எதுவும் டைப்பில் போய் நீங்கள் இதில் எது கலர்ஸ் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதில் ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். மேலே கலர்ஸ் ஆப்ஷன் உண்டு, அதில் போய் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ பிளாக் கலர் நான் கீழே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் மாற்றும். பிக் சைஸில் வேணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா போதும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவனாக வரும். வெறும் கண்ட்ரோல் மட்டும் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கிட்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு. இல்லை அதே மாதிரி இமேஜஸ்மே அதே மாதிரி தான். அதே மாதிரி இமேஜ் லேயர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிக் சைஸில் வேணால் இது பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மால் பண்ண நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் T கொடுத்து ஸ்மால் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை ரொட்டேட் பண்ணி இமேஜஸ் எல்லாம் எடிட் பண்ண போக சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் நீங்கள் கலெக்ஷன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ ஜஸ்ட் நீ டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எப்போயுமே
நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஃபைலை டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டி ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஷாப் ஃபைலில். அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு இமேஜஸை சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த காலம் இருக்கோ சி காலம் டி காலமில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலில் சேவ் ஆகும். அதாவது லேயர்ஸோடு உங்களுக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா லேயர்ஸ், இதோட நீங்கள் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் எதுவும் கரெக்ஷன் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், லேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள். அதனால் ஃபோட்டோஷாப் பிஎஸ்டி ஃபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் மட்டும் வேணும்னு நினச்சா எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். வித் ஹைட் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் பொறுத்தளவு ஜேபிஜினா ஜேபேக் ஃபார்மெட்டு கொடுங்க, இல்லை பிஎன்ஜிலனா கொஞ்சம் எம்பி கூட இருக்கும். கிஃப்ட் ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை மாற்றிக்கோங்க. இது ஜஸ்ட்லாம் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து சேவ் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. சரி, நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் கண்டென்ட்டாக சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், மறக்காம ஏகே கிராஃபிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.